எல்லோரும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில நாம் இருக்கிறோம். ஒரே ஒரு ஹராம், அதை மட்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், வட்டியை பற்றி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? கியாமத் நாளுடைய அடையாளமாக சொன்னார்கள். கியாமத் நாளுடைய அடையாளமாக சொல்லும்போது சொன்னார்கள், ஒரு காலம் வருகிறது, அந்த காலம் வரும்போது அனைத்து மக்களும் வட்டி சாப்பிடுவார்கள். எல்லா மக்களும் வட்டி சாப்பிடுவார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவன் வட்டியை சாப்பிடாவிட்டாலும் கூட அதனுடைய தூசுகள், அதனுடைய பொடிப்படலம் இருக்கின்றதே, அது அவன் மீது படிந்திருக்கும் என்று சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹராம் தானே இன்னைக்கு இருக்கிறதா இல்லையா? வட்டியை வாங்கக்கூடியவர் யாரும் இந்த கூட்டத்தில் இருக்க முடியாது. வட்டி வாங்கக்கூடியவர் யாரும் இந்த கூட்டத்தில் இருக்க முடியாது. ஆனால் தன்னுடைய பிசினஸுக்காக, தன்னுடைய வாகனத்திற்காக, தன்னுடைய வீட்டிற்காக, தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்காக வட்டி கொடுக்கக்கூடிய எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் இருப்பார்? கண்டிப்பா முடியுமா? சின்ன சின்ன இந்த விஷயங்களுக்காக வேண்டி வட்டி கொடுக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறார்கள் உங்களுடைய கூட்டத்திலே சொல்லுங்க. இது ஹராமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? ஆகிலு ரிபா வ மூகிலுஹு வ காதிபுஹு வ ஷாஹிதிஹி எல்லாஹும் ஃபீஹி ஸவா, அனைவரும் இதிலே ஒரே போன்றவர்கள் தான் என்று சொல்லி முடித்து விட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டியை சாப்பிட கொடுக்கக்கூடியவர், எழுதக்கூடியவர், சாட்சியாக இருக்கக்கூடியவர் அனைவரும் என்ன இதிலே ஒரே போன்றுதான். அப்படியானால் ஹராம் இல்லாத ஒருவராவது நம்மிடத்திலே உண்டா? ஹராமை பயன்படுத்தாத ஒருவராவது நம்மிடத்திலே உண்டா? உண்டு என்று சொன்னால் அவர்கள் சந்தோஷப்படலாம். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள்? இப்படிப்பட்ட ஹராமிலே இருக்கக்கூடிய மக்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தொழுகிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், நோன்பு வைக்கிறோம், நல்ல அமல்களை செய்கிறோம், அதில் உள்ள ஒரு துஆவும் படைத்த இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த அடிப்படையில் வரக்கூடிய ஒரு துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், உதுல்லாஹ் அன் யஜஅலனி முஸ்தஜாப தஅவா. இறைவா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்விடத்திலே எனக்காக வேண்டி கேளுங்கள். இந்த கேளுங்கள், என்னுடைய துஆ ஏற்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கேளுங்கள். நான் துஆ செய்தால் ஏற்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா சஅத், அதிப் மத்அமக தகும் முஸ்தஜாபத் தஅவா. அதிப் மத்அமக, உன்னுடைய உணவை நீ என்ன செய்து கொள்? சுத்தமான உணவாக மாற்றிக்கொள். சுத்தம் என்று சொன்னா ஹராம் கலக்காதவன், ஹராம் கலக்காததாக உன்னுடைய உணவை மாற்றிக்கொள். என்ன செய்யப்படுவாய்? தகும் முஸ்தஜாபத் தஅவா, துஆவுக்கு பதில் சொல்லக்கூடியவனாக நீ மாறிவிடுவாய். வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லா யுக்தஃபுல் லுக்மத்தல் ஹராம ஃபீ ஜௌஃபிஹி, ஒருவன் ஹராமான ஒரு கவலம் உணவை தன்னுடைய வாயிலே கொண்டு செல்லுகின்றான். யதகப்பல் லா யதகப்பல் மின்ஹு அமல 40 யௌமன், 40 நாளையுடைய அவனுடைய அமல்கள் அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. வஐயமா அப்துன் நபத் லஹ்மஹு மின் சஹதின் ஃபன்னார் அவுலாபிஹி, யாராவது ஹராமான உடல் கொண்டு தன்னுடைய உடம்பை வளர்த்துகின்றான் என்றால் அதை விட அவனுக்கு நரகம் தான் சிறந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்? சிந்தித்து பாருங்கள். ஒரு கவலம் உணவு, ஹராமான உணவு நம்முடைய வாய்ப்பால் நாம் கொண்டு செல்கிறோம் என்று சொன்னால் 40 நாளையினுடைய நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் இருந்து புறப்படுகிறார். எதற்காக வேண்டி? ஹஜ்ஜை நாடி புறப்படுகிறார். ஹஜ்ஜை நாடி புறப்படுகிறார். அப்படிப்பட்ட மனிதன் தன்னுடைய ஹஜ்ஜை எப்படி அமைத்துக் கொள்கிறான் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பினஃபகத்தின் தய்யிபா, அவன் சம்பாதித்த சுத்தமான பொருளில் இருந்து அவனுடைய ஹஜ்ஜிக்காக வேண்டி புறப்படுகிறான். ஃபனாதா, அவன் அந்த இடத்திலே இறங்கி சென்று விட்டு அவன் அழைக்கிறான். எல்லோரும் அழைப்பது போன்று, எல்லோரும் ஹஜ்ஜிக்கு சென்றால் செய்வது போன்று, லபைக் அல்லாஹும்ம லபைக் லபைக் லா ஷரீக லக் என்று சொல்லி தல்பியா சொல்கிறான் அந்த மனிதன். அந்த நேரத்திலே நாதாஹு
அழைத்து சொல்லுகிறார், லப்பைக வஸஅதைக ஸாதுக ஹலாலுன் வராஹிலத்துக ஹலாலுன் வஹஜ்ஜுக மப்ரூருன் கைரு மக்சூர். அந்த மனிதனிடத்திலே சொல்லப்படுகிறது, எப்படி நமக்கு தெரியாது, கேட்க முடியாது. ஆனால் வானத்திலிருந்து ஒரு மலக்கு அழைத்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய ஹஜ் லப்பைக வஸஅதைக வா, அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று வந்தவனே வா, உனக்கு எல்லாம் நன்றாக முடியட்டும். உன்னுடைய தயார் செய்தல், ஹஜ்ஜிக்காக வேண்டி நீ தயார் செய்தாய் அல்லவா, அது ஹலாலானது. உன்னுடைய பயணம் அது ஹலாலானது. உன்னுடைய பயணம் ஹலாலானது. ஹஜ்ஜுக்கு மப்ரூர், உன்னுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ், எந்த குறைவும் இல்லாதது என்று சொல்லி அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது? மகிழ்ச்சிகரமான சந்தோஷ வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அதே போன்று இன்னொருவரை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் என்ன செய்கிறார்? ஹஜ்ஜை நாடியவனாக புறப்படுகிறார். தன்னுடைய வீட்டில் இருந்து அந்த மக்காவுக்கு செல்லுகிறார். சென்று விட்டு அவரும் சொல்லுகிறான், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். தெரியாது நமக்கு, யாரை பற்றி நமக்கு சொல்ல முடியாதபடி. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவர் செல்லுகிறார். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லி தல்பியா சொல்லுகிறார். இந்த நேரத்திலே ஒரு மலக்கு அழைத்து சொல்லுகிறார், லா லப்பைக் வலா ஸஅதைக். உனக்கு லப்பைக்கும் கிடையாது, ஸஅதைக்கும் கிடையாது, உனக்கு மங்களம் கிடையாது, நீ நீ நன்றாக வரவில்லை. லா ஸாதுக ஹராமுன் வராஹிலத்துக ஹராமுன். உன்னுடைய தயாரெடுப்பு ஹராமானது, உன்னுடைய பொருள் ஹராமானது, உன்னுடைய பயணம் ஹராமானது. சொல்லிவிட்டு உன்னுடைய ஹஜ் ஏற்கப்படாது என்று சொல்லி அறிவிக்க சொல்வதா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ் ஏற்கப்படாது. இப்படி நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஏற்கப்படாமல் போக, நாம் செய்யக்கூடிய துஆக்கள் ஏற்கப்படாமல் போக, இப்படிப்பட்ட காரணங்கள் இருக்கிறது என்று சொன்னால் நாம் நிச்சயமாக கடைத்தே தீர்வு என்று சொல்வோம். கண்ணியமிக்கவர்களே, இவ்வளவு நேரம் சொன்னதிலிருந்து என்ன விளங்கியது நமக்கு? நாம் செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதுபோன்று என்ன இடர்பாடுகளாக இந்த உலகத்திலே நமக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அதிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹராமான ஏதாவது கலந்து இருக்கிறதா, இது நமக்கு ஆகமாக்கப்பட்டது தானா என்ற ஒரு எண்ணத்தை நாம் அதிலே கொண்டு வந்து அது நமக்கு சுத்தமாக்கப்பட்டதாக ஹலாலாக்கப்பட்டதாக இருக்குமானால் மட்டுமே நாம் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். என்று சொன்னால் நிர்பந்தத்துக்காக வேண்டி வட்டியிலே கொள்ளக்கூடியவர்கள் என்ன செய்வார்? அவர்களுக்கு என்ன சொல்ல முடியும்? நிர்பந்தத்தின் பேரிலே நான் செய்கிறேன், பள்ளி மாமிசம் கூட சாப்பிடலாம் அல்லவா? நிர்பந்தத்திற்கு அல்லாஹ் அனுமதிக்கிறான் அல்லவா? அப்படியானால் வட்டி உங்களுக்கு காலாகாலமாக அல்லாஹ் ஹலாலாக்கி விட்டானா? வட்டி அல்லாஹ் காலாகாலம் உங்களுக்கு ஹலாலாக்கி விட்டானா? எப்போதும் நீ செய்து கொள், உனக்கு கஷ்டம் தான் இந்த நேரத்திலும். அப்படியானால் அல்லாஹ் முன்னறிவிப்பு தருகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா. யம்ஹகுல்லாஹு ரிபா, அந்த ஒரு வார்த்தை போதும் சகோதரர்களே, ஒரு வார்த்தை போதும். யம்ஹகு என்று சொன்னால் கரித்து விடுவான் என்ற அர்த்தம். எப்படி? கரித்து விடுவான் அனைத்தை, வட்டி சம்பந்தப்படக்கூடிய அனைத்தையும் படைத்த இறைவன் கரித்து விடுவான். அனுபவத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? வட்டிக்கு வாங்கி வியாபாரத்தில் போட்டு வட்டியும் இல்லை முதலும் இல்லை, வட்டியும் இல்லை முதலும் இல்லை. இந்த நிலைமை ஏன் ஏற்படுகிறது? அல்லாஹ்வுடைய வாக்குறுதிதான். இறைவனை கரிப்பான், கரித்து விடுவான் கட்டாயமாக. அதனால் இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு துஆவை சொல்லி நான் நிறுத்துகிறேன் சகோதரர்களே. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ வ மின் கல்பின் லா யக்ஷஉ வ மின் நஃப்ஸின் லா தஷ்பஉ வ மின் தஅவத்தின் லா யுஸ்தஜாப லஹா. அஹ்மத் ரிப்போர்ட் செய்யக்கூடிய ரவாஹு அஹ்மத், இமாம் அஹ்மத் அவர்கள் முஸ்னத் அஹ்மதிலே ரிப்போர்ட் செய்யக்கூடிய ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ. இறைவா, எனக்கு கொடுக்கப்படக்கூடிய எந்த பயனும் இல்லாத இல்மிலிருந்து நான் உனக்கு பாதுகாப்பு தருகிறேன். எந்த பயனும் இல்லாத அறிவு இருக்கிறதே அது எனக்கு தேவையில்லை, நான் உனக்கு பாதுகாப்பு தருகிறேன். அதே போன்று ஒரு இதயம் எனக்கு வேண்டும், எனக்கு இதயம் இருக்கிறது ஆனால் பயப்படவில்லை, அப்படிப்பட்ட இதயத்திலிருந்து நான் பாதுகாப்பு தருகிறேன். இருக்கக்கூடிய இதயம் எப்படிப்பட்ட இதயம்?
என்ன கேட்டாலும் என்ன செய்யாது, அதற்கு பயமே ஏற்படாத ஒரு இதயம், அந்த இதயத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்படிப்பட்ட இதயம் எனக்கு தேவையில்லை. ஒரு மனம் இருக்கின்றது, அந்த மனது எதை கொண்டும் நிறைவடையாது, எதை கொண்டு நிறைவடையாத ஒரு மனது, அப்படிப்பட்ட ஒரு மனது எனக்கு தேவையில்லை. அதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அது போன்று ஒரு துஆ, நான் செய்யக்கூடிய துஆ, அந்த துஆவுக்கு எந்த பலனும் இல்லை. அந்த துஆ முதல் வாரத்திலிருந்து மேலே செல்ல மாட்டேங்கிறது, என்னுடைய கையை விட்டு அது மேலே போக மாட்டேங்கிறது. அப்படிப்பட்ட துஆவிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ, கண்ணியமிக்க சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். ஒரு சின்ன விஷயம் தான், இதே இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் சொன்னால் மிகப்பெரிய விஷயங்கள்ல எந்த அளவுக்கு நம்முடைய நிலைமை இருக்கும். அதுதான் கண்ணியமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் செய்தது போன்று கேட்கக்கூடிய விஷயங்களிலே கல்பு பயப்பட வேண்டும், இதயம் என்ன செய்ய வேண்டும், பயப்பட வேண்டும். அந்த பயம் குறையக்கூடாது, திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார், வாக்களித்திருக்கிறார் உங்களுக்கு, நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்கள். யாருக்கு பயன்படுவது? முஃமின்களுக்கு மட்டும்தான் பயப்படும். யாருடைய இதயத்திலே ஈமானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குடியமர்த்தி இருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் பயப்படும். வேற யாருக்கும் பயப்படாது, வேற யாருக்கும் என்ன செய்யாது. என்னதான் பகல் சொன்னாலும் கூட, எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் கூட பயன்படாத ஒரு இதயம் யாருடையது? ஈமான் இல்லாதவருடைய. அப்படிப்பட்ட இதயத்தை நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு தரக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நிறைந்த இதயத்தை உடையவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தது போன்று, அல்லாஹும்ம, இறைவா, என்னுடைய இதயத்தை நீ என்ன செய்? ஸய்யின்ஹு ஃபீ குலூபினா, ஸய்யின்ஹு ஃபீ குலூபினா, அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனா ஈமான். இறைவா, ஈமானை எங்களுக்கு நேசத்துக்குரியதாக நீ மாற்றி வை. ஈமானை நாங்கள் நேசிக்க வேண்டும். அந்த ஈமானை கஷ்டத்துடன் அதை தாங்கி நடக்க கூடாது. அந்த ஈமானை கஷ்டப்பட்டு தாங்கி நடக்கக்கூடிய ஈமான் எங்களுக்கு தேவையில்லை. மாறாக அந்த ஈமானத்தை எங்களுக்கு நேசத்தை நீ ஏற்படுத்தி வை. வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா, எங்களுடைய இதயத்திலே அந்த ஈமானை நீ அழகுபடுத்தி வை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்படி ஈமான் அழகுபடுத்தப்பட்ட இதயங்கள் மாற வேண்டும். எந்த ஒன்றை கொண்டும் நிறையாமல், எந்த ஒன்றை கொண்டும் நிறையாமல், எவ்வளவு சொன்னாலும் எந்த ஒரு விதமான பயம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய இதயத்தை நம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரியை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே மிகுந்த கூலியை தரக்கூடிய இந்த நாட்களிலே அதிகமான அமல்களை செய்து அதற்கு ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் மாற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்து அனைவருக்கும் செய்திருப்பாராக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அதோடு சேர்த்து உங்களிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், மகரிபிலே நாம் சொன்னோம், நம்முடைய ஜம்மியாவுடைய சார்பாக பல பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த ஆடவாரமும் இல்லாமல், யாரை போன்றும் போஸ்டர் அச்சடித்து ஒட்டாமல் பல பணிகள் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கின்றன. அது அந்த அடிப்படையில் அனாதைகளை பாதுகாப்பதற்காகவும் அரவணைப்பதற்காகவும் அவர்களுக்கு நம்முடைய மக்களுக்கு கிடைப்பது போன்ற கல்வி அறிவும் ஞானமும் மார்க்க அறிவும் அதுபோன்று எல்லா விதமான அவர்களுக்கு இந்த உலகத்திலே கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற முக்கியமான நோக்கத்திலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அனாதை இல்லங்கள் தொடங்கப்படுகிறது. அனாதை இல்லங்கள் பாருங்கள், தாருல் சலாம் மூன்றாவதாக தொடங்க போகிறார். தாருல் சலாம் 2 அனாதை இல்லங்கள் இருக்கின்றன, அல்-ஹுதாவும் தாருல் ரஹ்மா. அது போன்று மூன்றாவது தொடங்க போகிறது. நான் சொல்வது தாருல் ரஹ்மா இணையத்திலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. 60க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இப்போது பயின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய எல்லா செலவுகளையும் என்ன செய்கிறோம்? இலவசமாகத்தான் வழங்குகிறோம். எந்த விதமான நிரந்தரமான வருமானமும் கிடையாது. அதனால் உங்களுடைய ஜக்காத்துகள், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜக்காத்துகள் அவர்களுக்கு சென்றடைவதற்கு அருகதைப்பட்டவர்கள். அந்த ஜக்காத்துகள் அவர்களுக்கு நீங்கள் கொடுங்க. அந்த குழந்தைகளுக்காக வேண்டி, அவர்களுடைய வாழ்க்கைக்காகவும் அவர்களுடைய படிப்புக்காகவும், நாளை அவர்கள் இந்த சமூகத்திலே நம்மை போன்று இந்த சமூகத்துக்கு
பயன்படக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அதற்காக செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி செய்யக்கூடிய எந்த விதமான உலக லாபத்தை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய நாளை மறுமைக்காக வேண்டி மட்டும் செய்யக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்புக்கு இரண்டே நோன்பை பற்றியும் ஸலாத்தை பற்றியும் சொல்லும்போது இரண்டே விஷயத்தை தான் நமக்கு என்ன செய்தார்கள், எடுத்து காட்டினார்கள். ஈமான் வ இஹ்திசாப். இரண்டு விஷயங்கள் எப்போது நாம் கேட்கக்கூடிய இரண்டு விஷயங்கள், ஈமான் வ இஹ்திசாப். ஈமானும் அதுபோன்று நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு. இந்த இரண்டு மட்டும்தான் ஒரு முஃமினுக்கு அவருடைய அனைத்து அமல்களிலுமே தேவை. அதுபோன்று தான தர்மங்களிலும் அப்படிப்பட்ட ஒன்று மட்டும்தான் தேவை என்பதை கணக்கில் வைத்துக் கொண்டு இதற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய சதகாக்களை, தான தர்மங்களை, ஜக்காத்தை அதுபோன்று எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் மகத்தான கூலியை தந்திருப்பான். இன்று செய்ய முடியாதவர்கள் நாளை தராவீஹ் வரை நான் இங்கே தான் இருக்கிறேன், உங்களுக்காக வேண்டி எல்லா விதமான நன்மைகளும் அல்லாஹ் தருவான். அந்த வழியை செலவு செய்யக்கூடிய மனதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு விசாலமாக்கி தர வேண்டும். ஷைத்தானுடைய ஷர்ரிலிருந்து நம்மை பாதுகாத்து நம்முடைய அமல்களை அவர் வீணடித்து விடாமல் நாளை மறுமையில் இந்த அமல்கள் மூலம் நாம் முஃப்லிஸாக மாறிவிடாமல் முஹ்ஸினாக இஹ்சான் நிறைந்த மனிதர்களாக அல்லாஹ் நம்மை மாற்றி நாளை மறுமையில் நம்மை முஸ்லிம்களாக சொர்க்கத்திலே நுழைவிப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.